நம்ம அந்த பாட் கோவை அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம கீவேர்ட்ஸ் எடுத்திருந்தோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன், பண்ணீங்களா? சார் அது கீவேர்ட்ஸ் போட்டாலுமே அதுல பேஜ் வந்து ரேங்க் ஆகல சார். சர்ச் பண்ணி. ஓகே ஓகே. சார் நான் வந்து ஆப்பின வச்சு பண்ணேன். ஆப்பிள் வச்சுக்கோங்க. ஆப்பிள் இல்ல, பாட் கோவைக்கு தான் உங்களுக்கு சொல்லிருந்தேன். பட் அதுல நிறைய அந்த வாட்ஸ்அப் பாட் கோவை அப்படின்னு சொல்றது வந்து அந்த வெப்சைட்ல சர்ச் பண்ணா அது சில இதுக்கு மட்டும் தான் சார் வருது. சில பேஜ் அதெல்லாம் ரொம்ப கடைசி பேஜுக்கு போயிடுங்க சார். 8th பேஜ் அது மாதிரி போயிடுது. சிலது வரலைங்க சார். அது ஓகே. கீவேர்ட் எடுத்தீங்களா? எங்க கீவேர்ட் எங்க எடுத்துக்கீங்க அது மட்டும் காமிங்க. சார் அந்த லிங்க்ல அந்த இதுல எடுத்து அந்த டாஸ்க் அந்த மேல இல்ல நீங்க ரெண்டு தனித்தனியா வச்சுக்கோங்க. அது இது ரக்ஷனா இது அபிநயா மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. உங்களோடது கம்ப்ளீட்டா தனியா போடுங்க. இந்த மாதிரி போடுங்க. இது வந்து ரக்ஷனா எடுத்தது பாத்தீங்களா? இது வந்து நீ ஜெனரலா எடுத்திருப்பீங்களா? இருக்குது ஃபர்ஸ்ட் இதுல இல்ல ரக்ஷனா எடுக்கலன்னு நினைக்கிறேன். சார் நான் எடுத்தது அந்த கீவேர்ட் ரிசர்ச் நான் ட்ரை பண்ணிட்டேன். இல்ல இது யார் எடுத்தீங்க? சார் இது நாங்க ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி 20% நான் பண்ணேன். பட் இது வந்து நான் ஆப்பின் வச்சு பண்ணேன். ஆப்பின் வச்சு என்ன பண்ணீங்க? சார் இப்போ வந்து வாட்ஸ்அப் chat box அப்படின்னு போட்டுங்க. இன் ஆப்பின் பாயிண்டர் அப்படின்னு போட்டு அது வந்து எடுக்க எந்த பொசிஷன்ல வந்து அந்த இன் ஆப்பின் பாயிண்டர் போட்டு சரி. கீவேர்ட் நான் எடுக்க சொன்னது என்னன்னா கோயம்புத்தூர்ல எத்தனாவது ரேங்க் ஆகுது அப்படிங்கிறது. ஆப்பினே கொண்டு வர வேண்டியது. ஆப்பினுக்கு இது சம்மந்தமே இல்லைங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வேற கிளைண்ட், இது வேற கிளைண்டா இருக்கும். எடுக்கிறதா இப்ப எடுத்துருக்கீங்க வாட்ஸ்அப் சேட்பாட் அப்படின்னு எடுத்திருக்கீங்க. 5000 வாட்ஸ்அப் ஏஐ சேட்பாட், சேட்பாட் இன் வாட்ஸ்அப், ஏஐ ஃபார் வாட்ஸ்அப், இதெல்லாம் எடுத்ததுல இந்த மாதிரி இப்படி போடக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் வருதுங்களா? இல்ல சார் ஃபர்ஸ்ட் அதான் சார் பேஜ்ல ஃபர்ஸ்ட் அந்த லிங்க்ல ஃபர்ஸ்ட் வருது. இல்ல இப்போ வாட்ஸ்அப் சேட்பாட் எடுத்துருக்கீங்களா? இதை கொண்டு வந்து போடுறீங்க. இதுதான் போடுறீங்க. கூகுள்ல பாக்குறப்ப ஃபர்ஸ்ட்ல வருதுன்னு போட்டிருக்கீங்களா? சார் அதான் சார் நான் அந்த ஆப்பின் அப்படின்னு போட்டு இன் பாயிண்ட் அப்படின்னு ஆப்பின் பேர் போட்டீங்கன்னா அது ஆப்பின் ஃபர்ஸ்ட் தான் வரும். இது ஆப்பின் பாயிண்டர் நீங்க போட்டீங்கன்னா நீங்க ஆப்பினோட வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. எனிவே நீங்க அப்புறம் நம்பர் 1 2 3 தான் போடணும். ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் பேஜ்ல 10 இருக்கும். செகண்ட் பேஜ்ல இன்னொரு 10. அப்ப செகண்ட் பேஜ்ல 8வதுல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு 10, இதுல ஒரு 18 அப்படிதான் போடணும். அப்படின்னா மிஸ் ஆகுதுங்க உங்களுக்கு. இருந்ததுன்னா இப்ப டக்குன்னு ஷேர் பண்றீங்களா? சார் ஐ கேன் ஷேர். ஓகே சார் நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். ஆமா சார். கீவேர்ட் ஓகே. இப்போ நீங்க எடுத்துக்கிற கீவேர்ட் நான் செக் பண்ணேன். பட் ஓகே இந்த மாதிரி தான் வரணும். சர்ச் வால்யூம் எவ்வளோன்னு வரணும். நான் அதுதான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் நினைக்கிறேன். அதுல இருந்து ஃபில்டர் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஆமாங்க சார். நீங்க அனுப்பிச்சிட்டு இருந்ததுல தான் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். இது எதை வச்சு எடுத்தீங்க? இது அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்ல முடியுமா? சார் அந்த இதுல ஒன்னொன்னு தனித்தனியா நானே ஒண்ணு அந்த இதுக்கு சூஸ் பண்ணி அந்த கீவேர்டு மட்டும் நான் தனியா நீங்க கொடுத்துருக்கீங்க சார். அந்த கீவேர்ட்ல இது தனித்தனியா நான் சூஸ் பண்ணி அதுல இருந்து எடுத்து நான் இதுல போட்டுருக்கேன். சரி ஓகே. உங்களுக்கு பார்த்தறலாம். சார் வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்களா? இல்ல இதுதான். ஓகே
இங்கே பாட் கோவை வாட்ஸ்அப் சேட்பாட் 5000, வாட்ஸ்அப் ஏஐ சேட்பாட், ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட், வாட்ஸ்அப் பாட் ஃபார் பிஸ்னஸ், வாட்ஸ்அப் சேட்பாட் ஏபிஐ, வாட்ஸ்அப் சேட்பாட் ப்ரைசிங், டிஸ்க் வாட்ஸ்அப் சேட்பாட், வாட்ஸ்அப் பாட். ஆக்சுவல் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொல்ல எதை வச்சிருந்தேன்னா search volume, relevance, காம்படிட்டர்ஸ் வேற சொன்னாங்க we are going right அப்படின்னு அர்த்தம். ஸோ சர்ச் வால்யூம் நல்லா இருக்கும். அதுக்காக இந்த சர்ச் வால்யூம் மோசம் கிடையாது. ரெலவன்சி இது நல்லா கூட வரும். இது 3 காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வச்சுட்டு நீங்க டிசைட் பண்றது தான் அது. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட் பாட் 5000 இருக்கு, வாட்ஸ்அப் பாட் 5000 இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த சேட் பாட் ஒரே மீனிங் தான். அதனால ஏதோ ஒன்று எடுத்துட்டீங்கன்னா போதும், அதில் இதை எடுத்துக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ஏஐ சேட் பாட் வாட்ஸ்அப் சேட் பாட்டுக்கும் ஏஐ சேட் பாட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இதை விட்டுறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா என்ன கேட்டீங்கன்னா நான் எப்படி எடுப்பேன்னு காமிக்கிறேன். சேட் பாட் இன் வாட்ஸ்அப் இதே தான் வருது. சேட் பாட் வாட்ஸ்அப் வந்துருச்சு. ஸோ இதுவும் வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் ஓரளவு கூகுள் அதுவே கண்டுபிடிச்சு. இப்படி முன்னாடி போட்டீங்கனாலும் பின்னாடி போட்டீங்கனாலும் ஒன்று தான் அப்படின்ட்டு. வாட்ஸ்அப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது யாரும் தேட மாட்டாங்க. ஐ மீன் இங்க பிசினஸ் இருக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. வாட்ஸ்அப் ஏஐ சேட்டுங்கிறது தேட மாட்டாங்க. ஏன்னா பிசினஸ்க்கு இல்லை, அது வந்து வாட்ஸ்அப் ஏஐ சேட்னா ஒரு யூசர் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ பாட் அண்ட் வாட்ஸ்அப் சாட் ஜிபிடி வாட்ஸ்அப் ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் இது ஒரு கீவேர்ட். நம்மளோட மெயின் இது ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட். பாட் வாட்ஸ்அப் பாட் ஏபிஐ, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சேட் பாட் அது ஒன்று வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் பாட் ஃபார் பிஸ்னஸ், வாட்ஸ்அப் சேட் பாட் ஃபார் பிஸ்னஸ் ரெண்டுக்கு போல இது வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் சேட் பாட் ஃபார் பிஸ்னஸ், வாட்ஸ்அப் சேட் பாட் ஃப்ரீ வேண்டாம். வாட்ஸ்அப் சேட் பாட் ஏபிஐ வச்சு ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு கீவேர்டு வச்சுக்கலாம். ஏஐ ஃபார் வாட்ஸ்அப் எடுத்துட்டோம், ஃப்ரீ வேறு எடுத்துட்டோம். பெஸ்ட் வாட்ஸ்அப் சேட் பாட் வச்சுக்கலாம். கிரியேட் வாட்ஸ்அப் பாட் நம்ம கிரியேட் பண்ற கம்பெனியா நம்ம ட்ரை பண்றோம்னா அது வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் ஏபிஐ பாட் அங்கே ஏபிஐ ஏற்கனவே எடுத்துட்டோம், அதனால வேண்டியதில்லை. வாட்ஸ்அப் சேட் பாட் ப்ரைசிங், சேட் பாட் காம்படிட்டர் அவரோட வேண்டாம். ஏஐ ஃபார் வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் சேட் பாட் இன்டகிரேஷன் அவங்களே பண்றப்போ ஹெல்ப் ஃபைல் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த கீவேர்ட்லாம் ஏஐ இன்டகிரேஷன் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்மளே கான்டாக்ட் பண்ற மாதிரி இல்லை இந்த கீவேர்ட். பில்டர் வேண்டாம், அவங்களே எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏஐ சேட் பாட் எடுத்துட்டோம். பில்ட் வாட்ஸ்அப் இதெல்லாம் வேண்டாம். சேட் ரோபோட், கிரியேட் வாட்ஸ்அப், ஏஐ பாட் வாட்ஸ்அப், சேட் ஜிபிடி வாட்ஸ்அப், பைத்தான் வாட்ஸ்அப், சேட் பிடி இன்டகிரேஷன், கிரியேட் சேட் பாட். இந்த கிரியேட் எடுக்கிறோம்னா அவங்களால பண்ண முடியலன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஆல்ரெடி இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, நம்ம இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் அதை ஏஐ போட்டோம். வாட்ஸ்அப் ஸ்பேமிங் சேட் பாட் வாட்ஸ்அப். சரி எல்லாமே வந்து பாருங்க கிட்டத்தட்ட எல்லாம் 50 கீழே வந்துருச்சு. ரொம்ப பெருசா இதுல இருக்காது. ஏபிஐ சேட் பாட் ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் இது லோ வால்யூமா இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆக மாதிரி. இதெல்லாமே நான் இப்போதைக்கு எடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம மெயின் கான்செப்ட் பண்ணுறது சர்ச் வால்யூம் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து என்ன வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐன்னு ஒன்று இருந்தது. அது வாட்ஸ்அப் சேட் பாட் ஏபிஐக்குள்ள பிஸ்னஸ் ஏபிஐன்னு ஒன்று வச்சுக்கிறேன். எவ்வளவு தரும். இப்போ இது எல்லாமே என்ன வரும்னா இன் கோயம்புத்தூர்ங்கிற வேர்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லோக்கலைஸ்டா நான் பண்றேன். ஏன்னா இந்தியா லெவல்ல நான் இப்போ எஸ்இஓ பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாம்பேல இருந்து தேடினா அங்க இருக்கிற லோக்கல் கம்பெனிஸ்க்கு கூகுளே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அதையும் மீறி நம்ம வரணும் அப்படின்னா பாம்பேல இருக்கிறவங்க லொகேஷன் எதுவும் போடாம தேடுறாங்க அப்படின்னா இந்தியா லெவல்ல கம்பெனிஸ் வரும். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்தியா லெவல்ல கொஞ்சம், லோக்கல் கம்பெனிஸ் கொஞ்சம். ஸோ இந்தியா லெவல்ல நம்ம ரேங்க் ஆகணும்னா நிறைய பேக் லிங்க்ஸ், ஆஃப் பேஜஸ் இவ்வளோ நிறைய நம்ம பண்ணணும். ஸோ இனிஷியலா நம்ம பண்றப்போ வில் ஸ்டார்ட் வித் லோக்கல் லொகேஷன் பேஸ்டு எஸ்இஓ. அப்போ இது எல்லாத்துக்கும் நான் என்ன இதே திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இங்க எல்லாமே இன் கோயம்புத்தூர் போட்டுருக்கு. வாட்ஸ்அப் சேட் பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர்,
வாட்ஸ்அப் ஏஐ chatbot. எல்லாமே ஒரு கம்பெனி தேடுற மாதிரி பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் chatbot கம்பெனிஸ், டெவலப்மெண்ட் கம்பெனிஸ். வாட்ஸ்அப் ஏஐ chatbot டெவலப்மெண்ட் கம்பெனிஸ். இப்போ சர்ச் வேல்யூ மாறும், நம்ம அதை டெஸ்ட் பண்ண வேணாம். ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். வாட்ஸ்அப் chatbot ஃபார் பிசினஸ் இன் கோயம்புத்தூர். இதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் நான் போடல. வாட்ஸ்அப் chatbot ஏபிஐ டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். பெஸ்ட் வாட்ஸ்அப் chatbot பெஸ்ட் வாட்ஸ்அப் chatbot டெவலப்மெண்ட் கிரியேட் வாட்ஸ்அப். இதை நம்ம எடுத்துல கிரியேட் பண்றோம்னு இருக்காங்க. தனி கஸ்டம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் chatbot pricing இன் கோயம்புத்தூர். கிரியேட் chat வாட்ஸ்அப் கோயம்புத்தூர். இதுக்கு ஒரு நன்றி. வாட்ஸ்அப் பாட் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து நம்ம வேற இதில் நம்ம கொண்டு வரணும். எஸ்சிஓ நம்ம கொண்டு வர மாட்டோம். இன் கோயம்புத்தூர்னு எல்லாம் வராது. வாட்ஸ்அப் பாட் எக்ஸாம்பிள்ங்கிறது பிளாக் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதனால இப்போ நான் வேண்டாம் அப்படின்னு நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இதை தான் நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். இந்த சர்ச் வால்யூம் நான் விட்டுறேன். ஏன்னா கோயம்புத்தூர் போட்டங்காட்டி அவ்வளோ 5000 அதெல்லாம் இருக்காது. பட் ஆனால் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சதில்ல நான் சொல்றது? எஸ் சார். Now I am finalizing these keywords. இப்போ வந்து என்னன்னா இதோட பொசிஷன் எடுக்கணும். நீங்க பொசிஷன் எப்படி எடுக்கணும்னு பாருங்க. வாட்ஸ்அப் chatbot அந்த ஒரு கெஸ்ட் விண்டோ ஓபன் பண்ணி கூகுள்ல நான் போட்டேன்னா நீங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10வது பேஜ் வரைக்கும் நம்ம பார்க்கணும். 10வது பேஜ்ல ஏதாவது பாட் கோவை இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஏன்னா பாட் கோ இப்பதான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணணும். 99% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு கீவேர்ட் நான் எப்படி பார்க்கறதுங்கிறத சொல்றேன். இப்படியே நீங்க போய் பார்க்கலாம். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம்னா இது போனீங்கன்னா அட்வான்ஸ்டு ஒரு ஆப்ஷன் வரும். போயிட்டு 10 பேஜஸ்க்கு ஒரே பேஜ்ல பாக்குற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுல வந்து ஒரு கண்ட்ரோல் எஃப் போட்டுட்டு பாட் கோவின் ஏதாவது ஒரு வேர்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எத்தனாவது பொசிஷன் தெரியாது, அந்த 10க்குள்ள இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல google.com settings, advanced settings. Advanced search. ஆப்ஷன் காணுங்க. உங்களுக்கு காமிக்கணும். அதாவது என்னன்னா டோட்டலா 10 ரிசல்ட்ஸ் பதில் 100 ரிசல்ட்ஸ் ஒரே இதில் வர மாதிரி எடுத்துட்டாங்க.
இப்படிதான் கண்டுபிடிக்கணும். 9வது பேஜ்ல போய் பார்க்கணும் பாட்டு கோவை இருக்கா அப்படின்ட்டு. 8வது பேஜ்ல போகணும். இப்போதைக்கு நான் அசியம் பண்ணிக்கிறேன், இல்லைங்கிற மாதிரியே வச்சுக்கிறேன். 7வது பேஜ்ல போய் பார்க்கணும். Okay. So I'm marking as not applicable marking. NA அப்படின்னா 10வது பேஜ் வரைக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல நம்ம செக் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து என்னன்னா பொசிஷன் ஆஸ் ஆன் டேட். இன்னைக்கு என்ன டேட்? 30 Jan or 31. இப்போ மேபி ஒரு நம்ம எஸ்ஏ பண்ண ஆரம்பிச்சிருந்து 1 வீக் கழிச்சு எடுக்கும். அந்த டேட் போட்டுட்டு 1 2 3 எத்தனாவது வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம கீவேர்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இந்த வந்து கமர்ஷியல் கீவேர்டு சொல்றோம், லீட் ஜென்ரேஷனுக்காக நம்ம பண்ணக்கூடிய கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாட்கோவை வெப்சைட்டுக்கு வர்றாங்க. ஜஸ்ட் கண்ட்ரோலர் போட்டுட்டு கண்ட்ரோல் வி போட்டோம்னா எக்ஸாக்ட் இந்த கீவேர்டு இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 0 எதுவுமே இல்லை. இப்போ இதுல முக்கியமான கீவேர்டு எது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், எடுக்கணும். இப்போ 10 கீவேர்டு நம்ம எடுத்தாலும், எத்தனை கீவேர்டு எடுத்துருக்கிறோம், 10 எவ்வளோ எடுத்தாலும் அதுல ஏதோ ஒன்று முக்கியமானதை நம்ம போட்டுக்கலாம். அது கரெக்டாக 10 எடுத்துருக்கோம். இப்போ இந்த 10ல முக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10ஐயும் நான் காப்பி பண்ணிட்டு கோ டு அகைன் கீவேர்ட் பிளானர். இந்த 10ஐயும் போட்டுட்டு அதுல எது சர்ச் வால்யூம் இருக்கோ அதை நம்ம முக்கியமானதை ஒன்று கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். Tools and keyword. 10 வரைக்கும் போடலாம், இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி 10 வரைக்கும் போடலாம். கெட் ரிசல்ட்ஸ். இந்த 10 வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி சர்ச் பாருங்க 0 to 10 தான் இருக்கு. அப்ப இது எக்ஸாக்டா பெரிய சர்ச் வால்யூமா இல்லை. உங்களுக்கு தேடுறவங்களே ரொம்ப கம்மியா இருந்தாங்கன்னா நம்ம சீக்கிரம் கொண்டு வந்துடலாம். எஸ்சிஓல வந்து நீங்க முன்னாடி வந்துடலாம். ஆனா தேடுற அளவுல கம்மிங்கிறப்ப யூஸ் இல்லை நம்ம பெருசா. அதனாலதான் சர்ச் வால்யூம் ஒரு கிரைட்டீரியா நம்ம எடுக்கிறோம். இதனால என்ன பாக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கீவேர்டு எடுத்து நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் இதுல வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி எதுன்னு பார்ப்போம். அவங்ககிட்ட இருந்து கீவேர்டு ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இது ஏன் நான் டைம் எடுத்து பண்றேன்னா, ஏன்னா இப்பதான் உண்மையாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பண்ணியிருந்தோம்னா டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிக்சல் டெக் டாட் ஏஐ வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனி கோயம்புத்தூர், வாட்ஸ்அப் சேட்பாட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் நம்ம போட்டிருக்கோம். சேட்பாட் கம்பெனிஸ். ஓகே, பட் இன்னொரு கரெக்ஷன் என்னன்னா, டெவலப்மெண்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒருத்தங்க வந்து அந்த ப்ராஜெக்டை கொடுத்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த டெவலப்மெண்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் எனக்கு வேணுங்கிறப்ப டெவலப்மெண்ட் வேண்டியதில்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கம்பெனின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ்ன்னு கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம போடுறப்ப யார் வர்றாங்க, பிக்சல் டெக் வர்றாங்க. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இவங்களோட பேஜ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ பிக்சல் டெக்ல எம்பவரிங் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் வித் வாட்ஸ்அப் சேட்பாட் சொல்யூஷன். வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனி இன் கோயம்புத்தூர் நம்ம பார்த்தீங்களா. இப்போ இவங்களோட யூஆர்எல் பாருங்க, வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனி இன் கோயம்புத்தூர், கட்டிங் எட்ஜ் வாட்ஸ்அப். ஸோ இவங்க நம்ம வந்து 1 பேஜ்ல வச்சிருக்கோம், இவங்க வந்து நிறைய பேஜ் வச்சிருக்காங்க. நார்மலா நிறைய பேஜ் வைக்கிறது அட்வைசபிள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிபெண்டா நீங்க நிறைய கீவேர்டு டார்கெட் பண்ணலாம். இப்போ நம்ம இப்போ ஒரே பேஜ்னு காட்டி எல்லா கீவேர்டும் கொண்டு வந்து அதுலயே போட்டு அதே பேஜ் நம்ம முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சர்வீசஸ் சொல்யூஷன்ஸ் கிளியரா வர மாட்டேங்குது. AML developers
நிறைய கொடுக்குறாங்க. சாட்பாட்டுங்கிறது ஒன் ஆஃப் த இதாக வச்சிருக்காங்க, நிறைய இது பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட்டுங்கிறத எடுத்துருவோம். மறுபடியும் ஒரு ஃபில்டர் பண்றதுனால ஜஸ்ட் ரிமூவிங் வாட்ஸ்அப் சாட்பாட். டெவலப்மெண்ட். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையுமே எடுக்கிறேன், இல்லை இந்த ஒரு கீவேர்டு மட்டும் போட்டு பார்க்குறேன். எல்லாமே 0 to 10 இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எஸ்இஓல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கூகுள் வந்து இந்த மாதிரி கீவேர்டு கஸ்டமர் தேடினா எப்படி ரேங்க் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு யூசரா வந்து இதை தேடுறேன் கூகுள்ல, எனக்கு என்ன மோட்டிவ் இருக்கும்? வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனிஸ். ஸோ சாட்பாட் வச்சிருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையும் எனக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு நான் கூகுள்கிட்ட கேட்குற மாதிரி. என்ன ஃபர்ஸ்ட் வர்றது ஏஐ ஓவர்வியூ அப்படின்னா அந்த ஜெமினை அவங்களோட கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ கொடுக்குற ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. அடுத்தது கூகுள் பை பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்தது ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ். ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனி கோயம்புத்தூர், பிக்சல் டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி வருது. அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வர ரிசல்ட்ல பிக்சல் டெக் டாட் ஏஐ வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனி கோயம்புத்தூர், இதுதான் யூஆர்எல் நம்ம சொல்லுவோம், யூனிஃபார்ம் ரிசர்ச் லொகேட்டர் அப்படின்ட்டு மேல வர்றது இதெல்லாம் தான் யூஆர்எல். இந்த இடத்துல வர்றது எல்லாமே யூஆர்எல். அடுத்தது வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனி கோயம்புத்தூர்னு வருது. இது வந்து என்னன்னா அந்த இந்த பேஜோட டைட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன தெரியுது? பூஸ்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் வித் பிக்சல் டெக் லீடிங் வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனி இன் கோயம்புத்தூர், வி ஸ்பெஷலைஸ் இன் ஏஐ பவர்ட் சாட்பாட்ஸ் டாட் 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 வருது. இதுக்கு பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து யூஆர்எல், இது வந்து டைட்டில், இது டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறப்ப வெப்சைட்டுக்குள்ள வர்ற கிடையாது. இது டைட்டில் நம்ம சொல்ல மாட்டோம். கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல வர்ற டைட்டில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைட்டில் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க மவுஸ் வச்சு பாருங்க, அந்த மேல தெரியுது ப்ரௌசருக்கு மேல வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனி இன் கோயம்புத்தூர் இந்தியா, பிக்சல் டெக் யூஎஸ்ஏ அப்படின்லாம் வரும். இப்போ நான் இந்த பேஜ் எடுத்துட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா வியூ பேஜ் சோர்ஸ் இருக்கும். வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட், HTML ஃபார்மேட் மாதிரி. இது ஒரு ஃபார்மேட்ல என்டையர் வெப்சைட்டும் அதோட கோடு எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். மேபி உங்க இடம் பண்ணியிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியல. ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா லோட் ஆகுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு கூகுளில் போய் ஒருத்தங்க தேடுறாங்க அப்படின்னா அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. அந்த ரிசல்ட் எப்படி கொடுக்குதுன்னு இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஏன்னா நீங்கள் 10th பேஜ் போனதுனால ஒரு கம்பெனி அதுக்கு சம்மந்தமாக வருது. பட் ஏன் இவங்க ஃபர்ஸ்ட் வர்றாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு சாலிட் ரீசன் நம்மள்கிட்டயும் கிடையாது, கூகுள்கிட்டையும் கிடையாது. ஆக்சுவலாக கூகுள் வந்து சர்டன் காம்பினேஷன்ல யாரோ ஒருத்தர் ரேங்க் பண்ணுங்கிற மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால கூகுளில் வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கே தெரியாது எதனால இது ரேங்க் ஆயிருக்கு. அந்த அல்காரிதம் மட்டும்தான் தெரியும். இந்த வியூ பேஜ் சோர்ஸ்னு போட்டீங்கன்னா இதுல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் அந்த வெப்சைட்டோட கோடிங் மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டா அப்படின்னு ஒன்று வருது. டைட்டில் அதுல வந்து வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனி இன் கோயம்புத்தூர் இந்தியா, பிக்சல் டெக் யூஎஸ்ஏ யூகே யுஏஇ இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க நம்ம பாக்குறப்ப இந்த டைட்டில் தான் வந்துட்டு இருந்தது முதல்ல தான். ஆனா இங்க பாக்குறப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனி கோயம்புத்தூர் ஹைபன் பிக்சல் டெக்னு மாறிடுச்சு. ஆக்சுவலா இங்க இருக்கிறது தான் இந்த பாத்தீங்களா, இதுதான் இங்க வர்ற ஒரு டைட்டிலா இருந்தது. இப்ப கூகுள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ டைட்டில் கொடுக்கறது கொடு, நீ வந்து எந்த டைட்டில் அந்த பேஜுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை கொடு, ஃபைனலா காமிக்கிறத நான் தான் டிசைட் பண்ணி காமிப்பேன் எதை காமிக்கணும் அப்படின்னு இப்ப மாத்திட்டாங்க. ஒரு 3-4 இயர்ஸா இப்ப மாத்திட்டாங்க. முதல்ல எல்லாம் வந்து நம்ம எக்ஸாக்டா என்ன கொடுக்குறோமோ அதுதான் அங்க வரும். ஸோ இது எதுக்கு வருது அப்படின்னா கூகுள் வந்து நம்ம சர்ச் பண்ணனையும் அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் எடுத்துட்டு வந்து காமிக்குது.
அந்த வெப்சைட்டோட டைட்டில் எடுத்ததுக்காக டிஸ்கிரிப்ஷன் காப்பி. ஸோ ஒரு யூசர் தேடுறப்ப இந்த மாதிரி 3 ஃபார்மேட் நம்மளுக்கு வருதுங்களா, யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். நான் படிச்சு பார்த்துட்டு எனக்கு எது வேணுமோ நான் அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல வரும் வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ சர்வீஸ், சேட்பாட் கம்பெனிஸ் நான் தேடுறேன். ஆனா கூகுள் இந்த கம்பெனி எடுத்துட்டு வந்து காமிக்குது. ஆனா டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏபிஐ சர்வீஸ். ஓகே, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு யூசர் வந்து இதை கிளிக் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றது சம்டைம்ஸ் இந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா முடிவு பண்ணுவாங்க. சில பேர் தான் ஃபர்ஸ்ட் கூகுள் எதை காமிக்குது கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3, 4, 5 கிளிக் பண்ணிடுவாங்க. சில பேர் இதை படிச்சு பார்த்துட்டு இது நம்ம தேடுறதுக்கு இதுக்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்ப இது எங்க நீங்க போய் பார்க்கலாம்னா, இந்த டைட்டில்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். நீங்க ஒரு வெப்சைட்ல ஒரு பேஜ் டெவலப் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு டைட்டில்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கணும். அது வந்து வெப்சைட்டுக்குள்ள இருக்காது, வெப்சைட்டுக்கு வெளியில கூகுள் காமிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறது. டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இங்க இருக்கு, ஒரு மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன். என்ன கொடுத்துருக்காங்க, பூஸ்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் வித் பிக்சல் டெக் லீடிங் சேட்பாட் கம்பெனி இன் கோயம்புத்தூர் அண்ட் டெலிவரிங் அப்படின்னு போட்டு இவ்வளவு வரும். இங்க பாருங்க, boost customer engagement with a leading WhatsApp chatbot in Coimbatore. We specialize in creating AI chatbot. அது வரைக்கும் வந்தது. We specialize in creating AI powered chatbots. இதோட அங்க கூகுள் சர்ச்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்டகிரேட்டிங் வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ, டெலிவரிங் கஸ்டமர் சொல்யூஷன் எக்ஸெட்ரா வரும். அப்ப நான் படிச்சு பார்க்குறப்ப இது ரெண்டும் எனக்கு சூட்டபிளா இருந்ததுன்னா நான் கிளிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம கஸ்டமர் எந்த கீவேர்டு தேடுவாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு டைட்டில் நம்ம டெவலப் பண்ணணும். அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷனும் டெவலப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எங்க வரோம்னா, ஒரு சர்ச் பண்றப்ப கூகுள் எப்படி ரிசல்ட்ஸை காமிக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல மிக முக்கியமான ஒரு 3 இது அப்படின்னு இன்னும் நிறைய இருக்கு. அதுலயே சர்ச்லயே 3 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது யூஆர்எல் நம்ம சொல்லுவோம். இந்த யூஆர்எல் இங்க இருக்கு. அந்த இப்படி போட்டு விடுறது அங்க இங்க வந்து ஸ்லாஷ்னு வரும், அங்க வந்து இப்படி போட்டு காமிக்கிறாங்க. இதுலயும் கீவேர்டு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஒரு கீவேர்டு கொண்டு வரலாம். நம்மளுக்கு வந்து 10 கீவேர்டு இருக்குன்னா 10 கீவேர்டு யூஆர்எல்ல கொண்டு வரக்கூடாது. 10 கீவேர்டும் பேஸ் பண்ணி டைட்டில் நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடாது. 10 கீவேர்டு பேஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன், அதுல 1 or 2 உங்களுக்கு எது முக்கியம் எடுக்கிறீங்களோ அதை நீங்க கொண்டு வரணும். இப்ப அது மாதிரி நான் பாக்குறப்ப இவங்களுக்கு வந்து முக்கியமா எது தோணிருக்கு, வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனின்னு கோயம்புத்தூர் அப்படி யாராச்சும் தேடினா இவங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆனா கூடவே இந்தியான்னு போட்டுட்டாங்க. அப்ப யூஎஸ்ல இருந்து யாராச்சும் தேடுறாங்க வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ் இன் இந்தியா அப்படின்னு தேடினாலும் இவங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த இந்தியாவிலேயே யூஆர்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இது கிளியரா என்ன தெரியுதுன்னா, இந்தியாங்கிறத கொண்டு வந்தங்காட்டி அப்ராட்ல இருந்து இவங்க லீடு ஜென்ரேட் பண்ணணும், இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி என்கொயரி பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பாத்தீங்கன்னா இது யூஎஸ் எல்லா பக்கம் இருக்குது அப்படிங்கிறத போடுறாங்க. ஸோ அங்கேயே கம்பெனி இருக்கு, இங்கேயே இருக்கு. அப்ப ஒரு யூஆர்எல் வந்து அதுல கீவேர்டு வர்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும், பிரைமரி மெயின் கீவேர்டு வர்ற மாதிரி, டிஸ்கிரிப்ஷன்லயும் டைட்டிலையும் கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம வந்து இந்த தேடுற கீவேர்டுக்கு இது 3லயும் இருக்கிறதுனால மேபி இது வரலாமோ அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்ல வரோம். புரிஞ்சுங்களா? ஏன்னா வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனி இங்க இருந்து வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனி இருக்கு, இங்கேயும் வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனி இருக்கு, இங்கேயும் வாட்ஸ்அப். அப்ப இது 3லயுமே இருக்கிறதுனாலதான் கூகுள் ஃபர்ஸ்டா கொண்டு வந்து காமிக்குதான் அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கு நம்ம வரோம். அடுத்து 2வது கம்பெனி இருக்கும், வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ சர்வீசஸ். இப்போ இந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனின்னு பார்த்தோம், இந்த இடத்துல வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ கொஞ்சம் மேட்ச் ஆகல. டைட்டில் எப்படி இருக்கு, மேட்ச் ஆகல. டிஸ்கிரிப்ஷனும் பெருசா மேட்ச் ஆகல. ஆனா மேபி வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐக்கு சம்பந்தப்பட்டது தான் இந்த கீவேர்டு அப்படின்ட்டு கூகுள் நினைச்சிருக்கு. சம்பந்தம் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு வரல. அதே வாட்ஸ்அப் சம்பந்தமான சேட்பாட் டெவலப் பண்ணணும்னா ஏபிஐ வேணும் அப்படிங்கிறனால இதையும் கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஈவன் தோ இது மேட்ச் ஆகுறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. கீவேர்டு அப்படியே மேட்ச் ஆகுது, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், யூஆர்எல், அதனால இது வந்திருக்கலாம். இவங்களுக்கு பார்த்தோன்னா எக்ஸாக்டா மேட்ச் ஆகல, இருந்தும் வர்றாங்க. 3வது கம்பெனி எடுக்கலாம். யூஆர்எல் பாருங்க, வாட்ஸ்அப் சேட்பாட் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் நம்ம தேடணும். கூட டெவலப்மெண்ட் இருந்தாலும் சேம் மீனிங் தான் வருது, அதை வச்சு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, பெஸ்ட் வாட்ஸ்அப் சேட்பாட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர் நம்ம தேடுறது இருக்கு. பெஸ்ட் வாட்ஸ்அப் சேட்பாட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர் இஸ் எஸ்என் டெக்னாலஜிஸ் அப்படின்னு. அப்போ 3வதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, யூஆர்எல்லையும் அந்த கீவேர்டு இருக்கு,
டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த கீவேர்ட் இருக்கும். அடுத்து ஜஸ்ட் மார்க்கெட் அக்ரிகேட்டர் மாதிரி இவங்க இந்த சைட் விட்டுருங்க. அடுத்து இன்னொரு சைட் யூஆர்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஏஐ சேட் பாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பெஸ்ட் வாட்ஸ்அப் ஏஐ சேட் பாட்ஸ் டெவலப்மெண்ட் இன் கோயம்புத்தூர். அப்ப இவங்களோட என்ன பெஸ்ட் வாட்ஸ்அப் ஏஐ சேட் பாட் டெவலப்மெண்ட். வாட்ஸ்அப் சேட் பாட் நம்ம போட்டிருக்கோம். இவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஏஐ சேட் பாட்னு ஹையர்ல போட்டுருக்காங்க. ஸ்டில் வந்து ஃபர்ஸ்ட்ல வர்றாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் வால்யூம் எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால நீங்க எதை போட்டீங்கன்னாலும் கொண்டு வந்து காமிக்கிறது கூகுள் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்ப நம்ம பார்த்த ஒரு அப்சர்வேஷன்ல 10 பேஜ் இருந்தாலும் இந்த மூணுலயும் வந்து யாரெல்லாம் க்ளோசஸ்ட் டு வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ் அந்த கீவேர்டை வச்சிருக்காங்களோ அவங்களது நம்ம காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? இப்ப புரியுதுங்களா? அப்படின்னா புரியுதுங்களா? எஸ் சார், புரியுது. இப்ப நம்ம யோசிக்கலாம், அப்ப எல்லாருமே இதை பண்ணலாமே, எல்லாருமே டைட்டில் யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு கீவேர்டுக்கு நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம் அந்த டைட்டில் யூஆர்எல் இதெல்லாம். நீங்க 2-3 கீவேர்ட் முக்கியம்னா நீங்க 2-3 பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் பேஜ், அதுக்கு ஒரு யூஆர்எல், அதுக்கு ஒரு டைட்டில், அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஆனா கண்டென்ட் வந்து சேமா இருக்கக்கூடாது. நீங்க நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு பேஜ் ஆஃப் கண்டென்ட் இன்னொரு பேஜோட சேமா இருக்கக்கூடாது. நம்மளோட பேஜ் கண்டென்ட் இன்னொரு வெப்சைட்ல இருந்து நம்ம காப்பி பண்ணிருக்கக்கூடாது. ஸோ கூகுள் தெரியும் எந்த கண்டென்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, யாரு 2வது கொண்டு வந்திருக்காங்கிறது அது தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவங்களை வச்சிரும், செகண்ட் கொண்டு வந்தவங்களை காப்பி அடிச்சிருக்காங்க, டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்ட்டு பின்னாடி தூக்கி போட்டோம். ஸோ அப்போ கண்டென்ட் வந்து ஓனா இருக்கும், அது வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ எல்லாருமே இதை பண்ணலாம். என்ன பண்ணுவோம், நீங்க ஒரு கிளாஸ் இருக்கு, எல்லாருமே வந்து 500 மார்க் வாங்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ யார் 500 வாங்கினா ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல எல்லாருமே 500 ஆனா டீச்சர் சொல்றாங்க நான் எல்லாருக்கும் 500 கொடுக்க மாட்டேன், சரி ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க மாட்டேன், 1 2 3 இப்படிதான் போடுவேன். 50 மெம்பர்ஸ் இருக்காங்க, 50க்கு நான் 1 2 3 தான் ரேங்க் போடுவேங்கிறாங்க. நீங்களே வந்து எப்படி போடுவீங்க ரக்ஷனா? எல்லாருமே 500 அப்படி நீங்களும் திங்க் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க கூடாது, ஆனா எப்படி கொடுப்பீங்க? 1 2 3 எப்படி போடுவீங்க ரேங்க்? மேபி அவங்களோட நாலேஜ் வச்சு கரெக்ட். ரக்ஷனா நீங்க? புரியல. அவங்க எல்லாத்துக்குமே 500 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. பட் அவங்க எழுதியிருக்க இதுல பொறுத்து எழுதி இருக்கிறது எங்க இல்ல, அது மறுத்த மார்க் கொடுத்தாச்சு, எழுதி இருக்கிறது பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னன்னா இப்ப எல்லாமே ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க? இப்ப நான் என்ன கேட்டேன், எல்லா கம்பெனிஸுமே இதே டைட்டில் யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டா அப்ப கூகுள் வந்து கன்ஃபியூஷன் ஆகும், யாரை நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்றது அப்படின்னு. இப்போ அதே தான் கன்ஃபியூஷன் டீச்சருக்கு வந்தது. அப்போ டீச்சருக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாலேஜ் பார்த்து கொடுப்போம் அப்படின்னு. நான் சொல்லுவேன், யாரெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லா பஞ்சுவலா வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தருவேன், யாரெல்லாம் ரெக்கார்ட் நோட் கரெக்ட் டைம் சப்மிட் பண்ணாங்களோ அவங்கள நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பேன். ஸோ அடுத்தடுத்த ஃபேக்டர்ஸ்க்கு நம்ம போறோம். 3ல வந்து எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃபேக்டர்ஸ் நம்ம போறோம். அப்ப கூகுள் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க எல்லாரும் இப்படி பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்த ஃபேக்டர் நான் பார்க்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஃபேக்டர்ஸ்னா அடுத்தடுத்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூகுள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்அபிஷியலா நம்ம சொல்றது என்னன்னா 200 பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 200 சர்ச் அண்ட் பேராமீட்டர்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ். ஸோ அரௌண்ட் 200 சர்ச் ரேங்க் பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு சைட்டையும் ரேங்க் பண்றேங்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணில் பார்க்கறதுனால டைட்டில் யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன் சொன்னோம். ஆனா எக்ஸாக்டா டைட்டில்னால தான் முன்னாடி வர்றாங்களா, இல்ல இந்த 3 பேராமீட்டர் எல்லாம் வேற பேராமீட்டர்னால தான் முன்னாடி வந்திருக்காங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்ப நம்ம வந்து 200 பேராமீட்டர்ஸ் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆக்சுவலா அதான் கூகுளோட
அல்காரிதம். நான் எதை பேஸ் பண்ணி ரேங்க் பண்றேன், எந்த காம்பினேஷன்ல நான் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், கூகுள் சொல்றேன். இந்த 200 பேராமீட்டர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏஜென்சிஸ் ஒரு இதுல ஒர்க் பண்றவங்க, மேகசின்ல இருக்கிறவங்க, கூகுள்ல ஒர்க் பண்ணவங்க, வேற சர்ச் என்ஜின்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸை சொல்றாங்க. பட் நம்ம ஒரு எஸ்இஓ நம்ம படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுலயே நம்ம ஓரளவுக்கு வந்து ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸ் நம்ம ரேங்க் பண்ணிடலாம். ஒன்லி திங் நீங்க பெரிய கம்பெனி எந்த கீவேர்டுக்கு இருந்தாலும் முன்னாடி வரணும், இந்தியா லெவல்ல வரணும், யூஎஸ் லெவல்ல வரணுங்கிறப்பதான் நிறைய பேராமீட்டர்ஸ் நிறைய இதை அட்வான்ஸ்டா நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் நம்ம ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு ஜாபுக்கு போறதுக்கோ இல்ல ஒரு சின்ன கம்பெனிஸ் என்ட்ரி லெவல்ல நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்துறக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் டெக்னாலஜி மாதிரி கம்பெனி இப்ப நம்ம நிறுத்தி இருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி நிறுத்துறதுக்கு நம்ம இந்த 30 to 40 பேராமீட்டர்ஸ் ஒர்க் பண்ணாவே போதும், வேற எதுவும் உங்களுக்கு வேண்டியது. ஸோ அந்த 30 to 40 பேராமீட்டர்ஸ் தான் இப்போ நம்ம பாட் கோவைக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ பாட் கோவை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு யூஆர்எல் தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு பார்ப்போம். இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைசிங் போட்டாலும் எல்லாமே ஒரே யூஆர்எல் மாறவே இல்லை மேல. அப்ப இதுக்கு டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ ஆர் வியூ பேஜ் சோர்ஸ் போட்டீங்கன்னா ஏஐ சேல்ஸ் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஸ்மால் பிசினஸ். இப்ப கரண்ட்ல வந்து இப்ப நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஆட்டோமேட் கான்வர்சேஷன் கேப்சர் லீட்ஸ் அண்ட் பூஸ்ட் சேல்ஸ் வித் அவர் ஏஐ அசிஸ்டன்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன் ஃபார் இதெல்லாம் கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம வெப்சைட் டெவலப் பண்றப்போ ஒரு டெவலப்பர் அவருக்கு தெரிஞ்ச டைட்டில் அவருக்கு தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு. இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுவீங்கன்னா நீங்க எந்த டெக்னாலஜியில வந்து நம்ம வெப்சைட்டை டெவலப் பண்றீங்கிறத பார்க்கணும். இப்போ வேர்ட் ப்ரெஸ் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா இதுல வந்து யோஸ்ட் எஸ்இஓ அப்படின்னா ஒரு பிளக்இன் போடணும். வேர்ட் ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இந்த பிளக்இன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இந்த பிளக்இன் நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஈஸியா நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது நம்மளே வேணாலும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பைத்தான், ஜாவா, ரியாக்ட் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட், ஏன்னா எதுல வேணாலும் நீங்க டெவலப் பண்ணலாம் வெப்சைட்டை. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அந்த கோடுக்குள்ளதான் போய் இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வேர்ட் ப்ரெஸ் வந்து ஏன் இன்னைக்கு எல்லாரும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா ஈஸி டு மெயின்டைன் அப்படிங்கிறதா ஒரு பெராமீட்டர். ஸோ எல்லாமே ஒரு அட்மின் லாகின்ல கொடுத்துருவாங்க. நீங்க அங்கே போய் அப்படி ஃபில்அப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்களே வெப்சைட் டெவலப்பும் பண்ணலாம், மெயின்டைனும் பண்ணலாம். ஸோ அப்கோர்ஸ் நீங்க ஒரு பிசினஸ்ன்னு போனீங்கன்னா வெளியில கொடுத்து ப்ரொஃபஷனலா யாராச்சும் பண்ணுங்க. நீங்களே பழகுனதுக்காக நம்மளே பண்ண வேண்டாம். போக போக நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது வரும். ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட்ல வேர்ட் ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருந்தா யோஸ்ட் எஸ்இஓ அல்லது ரேங்க் மேப் இந்த மாதிரி நிறைய பிளக்இன்ஸ் இருக்கு. we call it as a plugin நம்ம சொல்லுவோம் வேர்ட் ப்ரெஸ்ஸை பொறுத்தளவுக்கு. வேர்ட் ப்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா again I'm going to this one. It is a CMS, content management system சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா ஒரு தீம் இருக்கும், அப்புறம் பிளக்இன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் டேபிள் இருக்கு. இந்த டேபிள் வந்து நீங்க வந்து டீ கூட்ல செய்யலாம், இல்ல வேற ஒரு மரத்துல செய்யலாம், வேற மரத்துல செய்யலாம், எதுல வேணாலும் நீங்க செய்யறீங்க. ஆக மொத்தம் டேபிள் அப்படிங்கிறது வந்து அதே தான் வெப்சைட்டும். இந்த வெப்சைட்டை வேர்ட் ப்ரெஸ்ல டெவலப் பண்ணலாம், பைத்தான்ல பண்ணலாம், ஜாவால பண்ணலாம். ஆக மொத்தம் அந்த வெப்சைட் எனக்கு ஃப்ரண்ட்ல எப்படி வேணுமோ எதுல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மேல வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கணும். இந்த டேபிள் வந்து சிறுசா கட் பண்ணி என் பேர் எழுதணும். இந்த டேபிள் மேல ரவுண்டு கார்னர் வேணும். இப்படி எல்லாம் நான் சொல்றேன். ஸோ இதே வந்து அந்த பைத்தான்லயோ ஜாவாலயோ நீங்க டெவலப் பண்ணீங்கனாலும் அந்த வெப்சைட்ல என்ன வேணுமாலும் நீங்க கொண்டு வரணும். ஆனா இந்த வேர்ட் ப்ரெஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேசிக் டேபிள்ங்கிறது உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பிளக்இன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேர்ட் ப்ரெஸ்னு ஒரு டெக்னாலஜிக்குள்ள லைப்ரரி மாதிரி இருக்கும். அந்த பிளக்இன்ங்கிறது என்னன்னா பாட்டில் இருக்கு, எல்லாமே அந்த ஒரு லைப்ரரியில வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் பிளக்இன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கோடு எழுதி ஒன்று டெவலப் பண்ண வேண்டியது இல்லை. இந்த பிளக்இன்ங்கிற கான்செப்ட்ல அப்படியே எடுத்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் வேர்ட் ப்ரெஸ் ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறேன். நான்
ரொம்ப உட்காந்து வாட்டர் பாட்டில் தனியா டிசைன் பண்ணி இங்க பண்ண வேண்டியது இல்லை, கட் பண்ணி எதுவும் பண்ண வேண்டியது இல்லை, எல்லாமே பிளக்கினா இருக்கு. அதை நான் எடுத்து வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் பாட்டில் வந்துடும். அப்படிங்கிறதுனால நம்ம பிளக்கின். அப்ப இந்த லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளக்கின்ஸ் இருக்கும். இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்காது, ஏகப்பட்ட வாட்டர் பாட்டில். லைப்ரரிங்கிறது என்னன்னா நிறைய டெவலப்பர்ஸ் வந்து இந்த வாட்டர் பாட்டில் மாதிரி டெவலப் பண்ணி எல்லாத்தையும் யூஸ் ஆகுன்னு கொண்டு வந்து அந்த லைப்ரரியில போட்டுருவாங்க. அந்த வேர்ட் ப்ரெஸ் கம்பெனி வந்து என்னென்ன பிளக்கின்லாம் அக்செப்ட் பண்றாங்களோ அது மட்டும் அங்கே இருக்கு. ஸோ நீங்க ஒரு பிளக்கின் நீங்க சூஸ் பண்ணணும்னா நிறைய ரிவ்யூஸ் பார்க்கணும். அதே மாதிரி அங்கேயே ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ எத்தனை பேர் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த பிளக்கினை, எத்தனை பேர் ரிவ்யூஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ புதுசாக ஏதோ ஒரு பிளக்கின்லாம் போடுறப்ப சம்டைம்ஸ் அவங்க என்னதான் செக்யூரிட்டிக்கு வந்து வெளியில இருந்து டெவலப்பர் கொண்டு வந்து போடுறதா அந்த கோட் எல்லாமே, லைப்ரரிங்கிறது அதுதான். ஸோ அது மூலமா ஹேக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வேர்ட் ப்ரெஸ் பண்ணுவாங்க, பட் அதையும் மீறி நடக்கிறதெல்லாம் இருக்கு. அதனால நிறைய பேர் யூஸ் பண்ண பிளகின் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபா. ஸோ அப்படி எஸ்சிஓ நம்ம பண்றதுனால யோஸ்ட் எஸ்சிஓன்னு ஒரு பிளகின் இருக்கு, ரேங்க் மேத்னு ஒரு பிளகின் இருக்கு. நீங்க ஜென்ரலா யோஸ்ட் எஸ்சிஓ நீங்க கூகுள்ல தேடினீங்கனாலும் அந்த வெப்சைட் வரும். இதெல்லாமே இப்ப ஏஐயோட வந்துருச்சு. இந்த யோஸ்ட் எஸ்சிஓ இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளகின்ல உள்ள வந்துடும். வேர்ட் ப்ரெஸ் லாகின்ல போனீங்கன்னா வந்துடும். ரேங்க் மேத் அப்படிங்கிறது இன்னொரு பிளகின். இதுதான், இது ரெண்டும் வந்து எஸ்சிஓக்கு அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்றப்ப பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் பொறுத்தளவுக்கு ஃபார்ம், என்கொயரி ஃபார்ம் பண்றதுக்கும் ஒரு கான்டாக்ட் ஃபார்ம்னு ஒரு பிளகின் இருக்கும். கண்டென்ட் போடுறதுக்கும் ஈஸியான மெத்தட்ல போடுறதுக்கு அந்த அலைன்மெண்ட் பண்றதுக்கும் ஒரு பிளகின் இருக்கும். இமேஜ் ஆட் பண்றதுக்கும் இருக்கும், ஒரு அனிமேஷன் ஆட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பிளகின் இருக்கும். நீங்க போய் உட்காந்து 3 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் கொடுத்து ஒரு டெவலப் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு 10 செகண்ட்ல பிளகினை தேடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வேர்ட் ப்ரெஸ்ல பண்ணிடலாம். அதனாலதான் வேர்ல்டுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் ஆர் பில்ட் ஆன் வேர்ட் ப்ரெஸ். ஏன்னா கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி யாராவது தெரிஞ்சவங்க டெவலப் பண்ணி அந்த பிளகினை உள்ள போட்டிருக்காங்க, நான் அதை எடுத்து யூஸ் பண்றேன். அப்ப அந்த டெவலப்பர் பிளகினை போடுறாங்க, அவங்களுக்கு என்ன யூஸ் இதனால அப்படின்னா, ஒன்னு இன்ட்ரெஸ்ட்ல போடுவாங்க, இன்னொன்னு வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஃப்ரீ, ஒரு சில ஃபீச்சர்ஸ் பெய்டு. இப்போ யோஸ்ட் எஸ்சிஓ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஆனா பிரைசிங்கும் வச்சிருக்காங்க, பிரீமியம் அப்படின்ட்டு ஒரு பிரைஸ். இப்ப டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் சொன்ன பாத்தீங்களா, நார்மல் யோஸ்ட் எஸ்சிஓ நீங்க போட்டிருந்தீங்கன்னா நீங்க தான் போய் டைட்டில் எஸ்சிஓ டைப் பண்ணணும். ஐ மீன் கண்டுபிடிக்கணும் என்னன்ட்டு. ஒரு இது அவங்களோட பெனிஃபிட்ஸ் பிளகின் போடுறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரீமியம் பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க, பிரைசிங்லயும் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாவும் கொடுக்குறாங்க. சின்ன கம்பெனிஸ் எல்லாமே ஃப்ரீ இதுலேயே போகலாம். நம்மளும் வந்து யோஸ்ட் எஸ்சிஓ ஃப்ரீ தான் போட்டிருக்கோம், அதுலேயே நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இந்த ஒர்க் வந்துருக்கோம். ஸோ அதில் ஏஐ யூஸ் பண்ணி அதுவே டைட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், அதுவே டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்றதுல ப்ரீமியம் மாதிரி இதுல வரும். அப்போ நம்ம வெப்சைட் வந்து எதுல டெவலப் பண்றோம் அதுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணணும். இப்போ வேற ஏதாவது டெக்னாலஜியில் நீங்கள் அட்டாச் கொடுத்து பைத்தான் ஜாவாலாம் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் வந்து வேர்ட் ப்ரெஸ்ல போயிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வெப்சைட் இதில் பண்ணுறது. இப்போ இது வெப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம் ஸ்டோரில் போனீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, வேப்பலைசர் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன். குரோம் ஸ்டோர் அப்படிங்கிறது என்ன, ப்ரௌசர் பேஸ்டுங்க. நீங்க இந்த இடத்துல போயிட்டு குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு குரோம் ஸ்டோர் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோர், குரோம் வெப் ஸ்டோர், இதுக்குள்ள போயிட்டு வேப்பலைசர்னு டைப் பண்ணுங்க. ஸோ நிறைய கொஞ்சம் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பழகிக்கணும். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வரணும் வேப்பலைசர். இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் நான் பண்ணியிருக்கேன், அதனால ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால், வேண்டாட்டி இப்போ ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இல்லாட்டி என்ன பண்ணா இன்ஸ்டால்னு வரும், நீங்க இன்ஸ்டால் கொடுங்க. இந்த ப்ரௌசர் பொறுத்தளவுக்கு எந்த ப்ரௌசர்ல நீங்க வச்சிருக்கீங்களோ, இந்த லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரௌசர்ல எப்பவுமே இருக்கு. நார்மலா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஐக்கானுக்குள்ள வந்துடும் எல்லாமே. இதுல பின் அன்பின் இருக்கும், பின் பண்ணீங்கன்னா அங்க வந்துடும். இப்போ வேப்பலைசர் இருக்கு பாத்தீங்களா, இப்போ ஆல்ரெடி பின் ஆயிருக்கு. அன்பின் அப்படின்னா வெளியில வந்துடும். இப்ப பாருங்க அந்த இடத்துல இல்ல, பின் அப்படின்னா இந்த இடத்துல வரும், இதுதான். ஸோ இந்த ஐக்கானை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அது எதுல டெவலப் பண்ணிருக்கோம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. எகைன் இட் இஸ் ஒரு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் தான்,
எந்த அளவுக்கு அக்யூரசின்னு நமக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் இன் கோயம்புத்தூர் அது பாட் கோவின். இப்போ நான் வேர்பிளைசரில் போனேன் அப்படின்னா பாட் கோவின் சும்மா லாகின் பண்ணிட்டு இதில் போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது என்ன சொல்லுது பாருங்க, சிஎம்எஸ் வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக் பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாகுக்கு வேர்ட் ப்ரெஸ், எஸ்இஓக்கு யோஸ்ட் எஸ்இஓ போட்டிருக்கேன், இப்படின்னு சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம வெப்சைட் அனலைஸ் பண்ணி எதில் டெவலப் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்லுவோம். ஸோ அதனால நீங்கள் ஒரு வெப்சைட் எதில் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த இதில் போனீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து பாட் கோவிலே இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ் போவோம். 200ல் 40ன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். ஸோ அப்போ அந்த கீவேர்டு பேஸ் பண்ணி நம்மளுக்கு யூஆர்எல். ஸோ நான் இப்போ இருக்கிற ஏஐ மூலமாக நம்ம வந்துட்டோம். இனிமேல் நம்ம மேனுவல்கெல்லாம் போக வேண்டாம். ஸோ நீங்கள் ஏஐயில் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மை வெப்சைட் நான் அந்த இதுவும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, botgovai.in. I finalized keywords for SEO purpose. என்ன கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் இன்புட் கொடுக்குறேன். இருக்கு இதெல்லாம் நான் கீவேர்டு ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். Give me your suggestion on the primary keyword. அதாவது எது முக்கியமான கீவேர்டு நீங்களே கொடுங்க. இப்ப ChatGPT கேட்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா act as ரோல் அசைன் பண்றோம், SEO எக்ஸ்பர்ட். அந்த ரோல் அசைன் பண்ணிட்டு அப்பதான் SEO ஆங்கிள் அது எக்ஸ்பர்ட். இப்போ நான் இதுல கொடுத்த உடனே என்ன சொல்றேன்னு பாருங்க. வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர், இதுதான் பிரைமரி கீவேர்டை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படிங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம போட்டதுலையும் அதுதான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர், இதை பிரைமரி ரீசன். நீங்க ரீசன் தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை கமர்ஷியல் இன்டென்ட், லோக்கல் டிரான்சாக்ஷன், அம்ப்ரெல்லா கீவேர்டு, இதெல்லாம் வந்து அதை சொல்லி how to use other keywords, secondary keywords, இதுல எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. Now assist me with generating SEO URL. URL நமக்கு இல்லைன்னா ஒரே பேஜில் நம்ம பண்ணோம். generating title, description. இதுல வந்து நான் கேட்டுக்கிறேன் இருங்க. apart from my keywords, do you have suggestion to include another 2 keywords? அது ஒரு 2 கீவேர்டு கொடுக்க சொல்றேன். வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர், வாட்ஸ்அப் CRM integration companies in Coimbatore. Okay. Give me then 5 keywords apart from my keywords. So ஒரு 5 கீவேர்டை வாங்கிக்கிறேன். வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர், WhatsApp CRM integration companies. WhatsApp lead automation companies in Coimbatore. WhatsApp follow-up automation. இப்போ எனக்கு பெருசா ஃபாலோ பண்றதுக்குலாம் ஒரு கம்பெனியா இருக்க மாட்டேன். வாட்ஸ்அப் சாட்பாட் சாஃப்ட்வேர் ஒரு 4 கீவேர்டு இருக்குது. Now out of this 15 which one primary? இப்போ மாத்தலான்னு பார்ப்போம். அதே தான் சொல்லி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவே சொல்லி. Now
generate me title and description based on the primary keyword. அந்த primary keyword யூஸ் பண்ணி generate பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டைட்டில் என்ன சொல்லுது? வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் பாட் கோய் 66 கேரக்டர்ஸ்னு சொல்லுது. ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங். நம்ம 66 கேரக்டர். இப்போ நான் இதைத்தான் கொண்டு இங்கே போட போறேன். என்னோட டைட்டில் எப்படி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வேணும். டிஸ்கிரிப்ஷன் திருப்பி ஆப்ஷன் 2 தருது. நான் அதுக்கு போகல. வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் ஃபார் பிஸ்னஸ். இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து இதே மாதிரி லுக்கிங் ஃபார் வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் பூஸ்ட் சேல்ஸ். கடைசியா வந்து என்னன்னா புக் டெமோங்கிற ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுல இல்ல புக் டெமோ டுடே இந்த ஒரு வேர்டு மட்டும் லுக்கிங் ஃபார் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ வேணா ஒண்ணு இதுல question mark. லுக்கிங் ஃபார் வேண்டாம், நான் வேற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்றேன். ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க. So bot Cove is one of the leading WhatsApp chatbot offering AI chatbot followed with boost sales. இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் புக் டெமோ அப்படிங்கிறது கடைசி வருது. இப்போ என்ன எடுத்திருக்கிறேன் நான்? URL விட்டுட்டேன். ஒரே இதுதான் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த சாட் ஜிபிடி எல்லாம் இல்லைன்னா நம்ம உட்காந்து ரொம்ப யோசிச்சு 10 கம்பெனி எடுத்து பார்த்து அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன். அப்கோர்ஸ் இப்போ நம்ம பார்க்கணும், காம்படிட்டர் பார்க்கணும். இந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம போட்டிருப்போம். அதில் இங்கிலீஷ்ல தப்பா வரும், கிராமர் தப்பா வரும். இப்போ சாட் ஜிபிடி இருக்கிறதுனால இதுதான் ஏஐ எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எஸ்இஓல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்போ இது மாதிரி தான் அனுப்புறோம். இப்போ டைட்டில் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 பேராமீட்டர் சாரி 3 பேராமீட்டர் நம்ம முடிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டெவலப்பர்கிட்ட கொடுத்து இதை அப்டேட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். பேக்எண்ட்ல பாட் கோவை எனக்கு வேர்ட்பிரஸ் நான் யூஸ் பண்ணல, அதனால அங்கிருந்து நான் இன்னொருத்தர யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அவர் இப்போ கொடுத்துட்டாருன்னா அப்டேட் பண்ணிட்டாருன்னா நீங்க இந்த இடத்துல மோசம் வச்சீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கு பாத்தீங்களா ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன். இதுக்கு பதிலாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ்னு பார்த்து டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி மாறி. ஸோ 200 பேராமீட்டர்ஸ்ல ஒரு 30 to 40 பேராமீட்டர்ஸ். அதில் ஸ்டார்டட் வித் 3 பேராமீட்டர்ஸ். ஸோ இன்னும் நிறைய இருக்கு. நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பார்த்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த கோர்ஸ் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா பாட்கோ இப்போ 10 பேஜ்ல எங்கேயுமே இல்லை. இப்போ எடுத்த கீவேர்டுக்கு இந்த கோர்ஸ் அட்லீஸ்ட் 10க்குள்ள வர வைக்கிறோம். அப்படியே ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். நார்மலா 3 to 6 months ஆகும். அதாவது ஒரு கீவேர்டு நீங்க எடுத்து கொண்டு வர்றீங்க லொகேஷன் பேஸ்ல 3 to 6 months ஆகும். சம்டைம்ஸ் காம்படிஷன்ல குறைவா இருக்குன்னா 2 மாசம் 1 மாசத்துல கூட வரும். அதாவது நாங்கள் டாப் 10ல கொண்டு வர்றதுக்கு எஸ்இஓல உள்ள கொண்டு வர்றதுக்கு 3 சீக்கிரம் வந்துடும். டாப் 10ல கொண்டு வரோம்னா 3 மாசத்துல இருந்து 6 மாசம் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு எல்லாமே அட்லீஸ்ட் நம்ம உள்ள கொண்டு வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். அப்படியே புரிஞ்சுதுங்களா? சார் ஒரு டவுட் சார். இப்போ இந்த URL டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எதுல வந்து நம்ம மேனுவலா அப்டேட் பண்ண மாட்டோம். சோ வெப்சைட் யார் கிரியேட் பண்ணிருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து தான் பண்ணுவோமா சார்? ஆமா ஆமா, உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு நான் வேர்ட்பிரஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த வேர்ட்பிரஸ்ல உங்களுக்கே கொடுத்துருவாங்க. சில சமயம் டெவலப் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அது கொடுத்துட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே உள்ள போய் எந்த இடத்துல மாடிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா மாடிஃபை நீங்களே பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு ஒர்க் பண்றோமோ அவங்க கிட்ட கொடுத்தோம்னா நம்ம அவங்க அப்டேட் பண்ணிடுவோம். ஆமா ஆமா, நீங்க இன்னொரு கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்றீங்கன்னா அங்க டெவலப்பர்னு தனியா இருப்பாங்க. அவங்க கிட்ட எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு இந்த மாதிரி டைட்டில் வேணும், நீங்க இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவர் பண்ணிடுவாங்க. சரி சரி, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்.
மெசேஜ் டெவலப்பருக்கு அனுப்புறது பதில் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்படியே சார். சரி, அது இக்னோர் பண்ணிக்கோங்க.